ஹலோ வணக்கம். நான் காக்கர் அம்மா வித் காக்கர். இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் ஹாய் ஹலோ அப்படிலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்ப்பீங்க. ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இனிமேல் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம காக்கர் வந்துட்டு அவங்க அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கான். நம்ம தம்பிக்கு இவ்வளோ ஒரு திறமை இருக்கும்னு எனக்கு தெரியாது. நானே எதிர்பார்க்கல. பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு அவங்க அக்கா வந்து ரிவைவ் பண்ணுவாள். ஓகே, அண்ணன் வந்துட்டு ரொம்ப இப்போ தூக்கம் வந்துருச்சு. அவங்க அக்கா வந்தோன்னே கிளம்பிடுவார், ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவார். அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணன் வந்துட்டு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சு வச்சிருக்காரு. அப்பாவி போல் நெளியும் இவன் தான் அந்த சம்பவத்தை செய்த ஹீரோ ஆஃப் த சம்பவம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி படுத்திருக்காரு அண்ணன். அவங்க அக்கா வந்து என்னன்னு சொல்லுவான். சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க அக்கா வந்தோடனே ரிவீல் பண்ணிடலாம் என்ன சர்ப்ரைஸு, அவள் என்ன சொல்ல போகிறா, அவள் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறா, ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்க போகிறா. அதே மாதிரி நீங்களும் எப்படி பாராட்டணுமோ, என்ன வார்த்தைகள் சொல்லி பாராட்டணுமோ பாராட்டுங்க. காக்கர் மாதிரி ஒரு பையன் வேணும், இந்த மாதிரி ஒரு குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அந்த மாதிரியே ஒரு காக்கர் குட்டி காக்கர் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ஏய், இப்படி திரும்பி படுத்துறது எப்படி தெரியும் உங்களுக்கு? அழகு அக்கா வரட்டும் தங்கம் எல்லாம் தெரிஞ்சிடும். பயந்துட்டு மயக்கமாக வருதுமாங்கிற மாதிரி இருக்கு. என்னென்ன சேட்டை பண்ற நீங்க வரட்டும், அக்கா வரட்டும் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க ஒரு தம்பி. அது முக்கியமான கொஸ்டினாக இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப பாசமாக இருக்கீங்க, உங்கள் பையன் மாதிரி பார்த்துக்கிறீங்க இவனை. இப்போ வந்து இவனா உங்கள் பொண்ணையும் வச்சுக்கிட்டு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? உண்மையாக சொல்லணும், ஒருத்தவங்களை தான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக கேட்டிருந்தாங்க அவங்க. அந்த தம்பி கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கான பதில் நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. இதுதான் நிஜம், இந்த அம்மாவுக்கு வந்துட்டு யாரை பிடிக்குது, இவங்கள தான் பிடிக்குது, அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், இன்னொரு குழந்தை வந்து ஒரு செகண்ட் தாட் தான் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுவீங்க அந்த தம்பிக்கு. சரியா? கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கான் தம்பி. ஓகே, பார்க்கலாம். அக்கா வரட்டும், பார்க்கலாம். காண்டாளா ரெடியாக போய் நிற்கிறீங்க? வர சொல்ல அக்கா, உள்ள வர சொல்ல, வந்துடுவா. அவன் கேட்டு திறந்துட்டு வரட்டும். வந்து நிற்கிறான், அங்கே தான் நிற்கிறான் அவன். தம்பி அக்காவுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கா. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? இல்லங்கறாவ இல்லன்னா இல்ல, சர்ப்ரைஸ் இல்ல. ஆமா, அது ஒரு இல்லையா? நான் காக்கருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன். காக்கரே எனக்கு முன்னாடி ஸ்கூல் லீவ் விட்டாங்கடா. இதுவே தூங்கவே முடியாதுடா இது. சரி, என்ன சர்ப்ரைஸ்? ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் தம்பி கூட்டி போறான் பாரு. சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்ன, அப்புறம் சர்ப்ரைஸ் இல்லன்னு, அதுக்கு அப்புறம் போட்டு கொடுக்காதமா அப்படின்னு சொல்லி காக்கா சொல்றதா சொல்றேன். என்னதான் நடக்குது இந்த வீட்ல? அந்த சர்ப்ரைஸ் அவனே சொல்லுவான். நான் சொன்னா நல்லா இருக்காது. அவர் அண்ணன் சொல்லுவாரு, நீங்க கேட்டுங்க. இங்க பாரு, இங்க பாத்தியா சர்ப்ரைஸ்? என்னது? என்னன்னு தெரியுதா? என் பாய் ரூமே குப்பையா கிடக்கு. ஒரு ரூமே குப்பையா கிடக்கா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் ஜாலியா நிக்கிற? இதையே தூக்கி வந்து வச்சிருக்கான். அந்த நான் எடுக்கல, மேல தூக்கி நானும் வைப்பேன். அதையும் தூக்கி வந்து கட்டி போட்டு அடிக்கிறனால மரத்துல. சரி சரி சரி, எந்திரிக்க முடியாது. எனக்கு தெரியாது. நான் அப்பாட்ட போறேன்னு சொல்லிடுறேன். அப்பா நான் வீட்டை விட்டு எல்லாம் துரத்திடுவாங்க. யார? இவரை வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்பாக்கு இந்த மாதிரி கடிக்கிறதெல்லாம் பிடிக்காது, தெரியும்ல? தெரியும்.
பாலை நீ ஏன் கீழே போட்டு போன? அதனாலதான் எடுத்து கடிச்சான். வேலை வச்சுதான் போன, நீ தான் எடுத்து கொடுத்துருக்க. ஏன் நான் எடுத்தெல்லாம் கொடுக்கல? அப்ப என் பையன் எடுத்து கொடுத்துருவேன். நான் எடுத்து கொடுக்கல. அவன் நான் வேலையா இருந்த மாதிரி சமையல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணன் எங்கேயும் தூக்கிட்டு நீ கீழே போட்டு வச்சிருந்தனாலதான் அவ்வளவு பிரச்சனையா? நான் கீழே போட்டு வைக்கல, நான் ப்ரூஃபோட காமிப்பேன். இதுல ப்ரூஃப்? ஆமா. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன செய்யறது? அறிவே இல்லடா டாக்டர், உனக்கு மூளையே இல்லாத ஜீவன் ராணி. அறிவு இல்ல. பால் அது பாரு எப்படி இருக்கு பாரு. பால்னா எப்படி இருக்கணும்? கல்லு மாதிரி இருக்கணும். புசுக்கு புசுக்குன்னு அது அந்த மாதிரி பாலுங்கிறதுனால ஜம்பிங் பால் அதுக்கு பேரு. அந்த ஜம்பிங் பால் அப்படிதான் இருக்கும், அது அப்படிதான் இருக்கணும், அதனால ஜம்பிங் பால். அது எவ்வளவு தெரியுமா? 60 ரூபா, 60 rupees. என்னைக்கு வாங்கினதுமா இல்ல சொல்றா. இது ஏதோ பிரஷருக்காகன்னு வாங்கிட்டு வந்தா. நீனும் பண்றது சாதாரண வேலை இல்ல. இது வேணுமா உனக்கு? இது தின்னுட்டு முழுகிட தொண்டை அடிச்சு கிடக்கிறதுக்கா? குடு குடு திகேட்டும், குடு அதெல்லாம் குடு திகேட்டும். தெரியாம ஏதோ புள்ள பண்ணிடுச்சு, அதுக்காக என்ன செய்யுது? இனிமே எப்படி பண்ண சொல்லு. இனிமே பண்ண மாட்டோமான்னு சொல்லு. நீ சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. இனிமே பண்ண மாட்டோமா பத்தியா சொல்லிட்டா? ஆமா, நீ அவன் சொல்ற மாதிரி நீ கேக்குற மாதிரி கேளு, அவன் சொல்ற மாதிரி சொல்லுவான். 2 பேரும் திருப்பி அதே மாதிரி பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டாடா அம்மா கூட திருட்டுத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாடா. இதுதாங்க சர்ப்ரைஸ். அக்கா வந்து ஒரு பிரஷரை ரிலீஸ் பண்றதுக்காக ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் ஒண்ணு, ஜம்பிங் பால், அது சவுத்துல அடிச்சா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அதை அப்படியே அடிச்சு 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 பிரஷர் காக்கர் அடிக்கிற மாதிரி அடிச்சு விளையாடிட்டு இருந்தது அந்த பாலை வச்சு. அவளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தா. அதை கேட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த சைஸ் இந்த சைஸ்ல கிடைக்கல, குட்டியெல்லாம் கிடைக்கும் ஜம்பிங் பால், இந்த சைஸ்ல கிடைக்கல. வாங்கிட்டு வச்சு ஏண்டா இப்படி பண்ணலாமாடா நீனு? நீ வந்து நான் அள்ளி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நான் தான் வேணும்னு கொடுத்து பிரிச்சு போட்டான்னு சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே ஒன்னு அல்லாமலே விட்டுட்டேன். நானு சர்ப்ரைஸ். எப்படி நம்ம நல்லா சர்ப்ரைஸ் தான். கேவலமான சர்ப்ரைஸ். ஜம்பிங் பால் ஸ்பாஞ்ச் பால் மாதிரி இருந்துச்சு நல்லா. இப்படி அநியாயத்துக்கு நான் திருப்பி போய் அப்பாட்ட கேட்டு வாங்கி உன்னோட சம்பளத்துல பாதி கட் பண்ணிடுவேன் நானு. என்னோட பாக்கெட் மணியில, சம்பளத்துல இல்ல, பாக்கெட் மணில. எனக்கு பாக்கெட் நல்ல பாக்கெட் மணி இல்ல, வச்சுக்கோங்க. எனக்கு பாக்கெட் வேணாம். டாக்டர் கிட்ட இருந்து 100, உன்கிட்ட இருந்து 100. உனக்கு கிழிஞ்சது பிஞ்சு போனது 60 ரூபா வந்து. அதனால நான் மன உளைச்சலுக்கு ஈடாயிட்டேன். அதனால நீங்க எனக்கு காசு கட்டணும். அதுக்கு அந்த பையன் மன உளைச்சலுக்காக கட்டுக்கடியில போயிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன, அதனால எனக்கு 100. தம்பி வாடா வெளிய, தைரியமா இருக்கணும். வா வா. கிளிக்கிற வெள்ள வந்து வச்சுக்கே, வெள்ள வந்து வச்சுக்க, இந்த பால் அந்த தூளாலே வந்து அடிப்பேன். மன உளைச்சலுக்காராய் புள்ள போய் கட்டில் கடையில ஓடிற அளவுக்கு போயிட்டு மேல வாப்பாங்க. இல்லையா அவனே சொல்லிட்டான் போ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லன்ட்டு. வாப்பா மேல வாப்பா. வாங்கிட்டு வந்த அன்னையில இருந்து இந்த பையனுக்கும் அவளுக்கு சண்டை. எங்கெங்கயோ ஒளிச்சு ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தா. இந்த இருந்தா அந்த பால் வேணுமா? மிச்ச பாலையும் கடிச்சிடல. அப்ப அது இன்னைக்கு வெற்றிகரமா அண்ணா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டார். சோழிய முடிச்சு நீ எனக்கு கூட கிடைக்காத பால் உனக்கு கிடையாது. நான் திருப்பி வாங்கிடுவேன்ல. என் மன உளைச்சலுக்கு ஈடான காசையும் நீங்க கொடுத்துடணும். நான் அப்பாட்ட சொல்லிடுவேன். நான் பாலையும் வாங்கி காசையும் கொடுக்கணுமா? ஆமா. நல்லா கதை 2 பாலை வாங்கி அவனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு முடியாது, முடியவே முடியாது. அப்ப 200 கொடுக்குறது, அப்பதான் வாங்கி கொடுப்பேன். 200 தரேன். 400. ஏன்னா எனக்கு 200. நீயும் தப்பு பண்ணிருக்க, அவனும் தப்பு பண்ணிருக்க, அதனால எனக்கு 200. இதுக்கு பகல் கொள்ள இவன் கிழிச்சு பிச்சு போட்டதுல தப்பே இல்ல. பரவாயில்ல, அது அப்படியே பகல் கொள்ளையா இருக்கட்டும், இல்லடா அதிகாலை கொள்ளையாவே இருக்கட்டும், என்ன கொள்ளையாவே இருக்கட்டும். நீ கடிச்சு வச்சு பிச்சு வச்சதுனால என்னென்ன பண்றா பாத்தீங்கன்னா சாக்கு நான் இல்லாத அடியில கிடக்கடா. இந்த வாசல்ல வச்சு அந்த கிச்சன் பக்கத்துல ஒரு கொள்ளை இருக்கு பாரு, அந்த கொள்ளையா கூட இருக்கட்டும். எனக்கு 200 rupees ஆளுக்கு ஈச் 100. அதனால எனக்கு 200 rupees வேணும். இன்னும் திருந்தல, திருந்தவே இல்ல. அறிவே இல்லடா உனக்கு, அறிவே இல்லடா உனக்கு. முழுங்கட்டும், முழுங்கி அப்படியே முழுங்கனா அப்புறம் நாளைக்கு காலையில ரெட் லைட் ஆண்டி போவோம். முழுங்கட்டும், அப்படியே விட்டுரு, முழுங்கட்டும். அம்மாட்ட கொடுத்துரு, என் தங்க பிள்ளைல கொடுத்துரு, நீங்க அம்மாட்ட கொடுத்துரு, என் தங்க கொடுத்துரு. அவ்வளவு பல்லுல மாட்டினதுனால கடிச்சிட்டான். இல்லையா கடிக்க மாட்டான். பல்லுல கொட்டாங்கச்சி மாட்டினா கடிப்பானா, நல்லி எலும்பு மாட்டினா கடிப்பானா, எல்லாத்தையும் கடிச்சிருவான். கையமா எலும்பு மாட்டினாலும் கடிச்சிருவான். பிள்ளை ரொம்ப ஓவரா பேசுற நீ. விடு, பரவாயில்ல, நான் வேற வாங்கி தரேன். 200 rupees. சரிப்பா சரிப்பா.
அப்ப சரி வாங்கி தரேன் பாரு. இதாங்க மெடல், இதான் எங்களுக்கு கிடைச்ச அவார்டு. 200 ரூபாய் நஷ்டம். இன்னைக்கு நஷ்ட ஈடு எனக்கு தான் நஷ்ட ஈடு. இந்த பையன் பண்ண இன்னைக்கு சம்பவத்தினால எனக்கு 200 ரூபாய் நஷ்டம். இந்த பாரோட விலை 60 ரூபாய் தான். அந்த பொண்ணு 200 ரூபாய் கேட்கறா. இது நியாயமா? இது ஒரு பெரிய குற்றமா? இதுக்கான தீர்ப்பு என்னங்கறத நீங்க கமெண்ட்ல. நியாயம்டா, தர்மம்டா, நீதிடா, நேர்வடா. அந்த தம்பி கேட்டார் இல்லையா, இந்த பையனை பிடிக்குமா இந்த பொண்ணை பிடிக்குமான்னு. இப்ப நான் என்ன சொல்லணும் அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் யார பிடிக்குங்கிறது. நீங்க இத பார்த்து கூத்த பாத்துருப்பீங்க இல்லையா? இது நிஜம். இந்த வீட்டுல நித்தமும் நடக்குது. இன்னைக்கு உருவம் வந்து இந்த ரூபத்துல இருக்கு பிரச்சனை. தினம் தினம் வேற வேற ரூபங்கள்ல வரும். யாரோட கேட்டீங்க குடுக்கறேன்னு சொல்லிட்டல, அத்தோட ஓடி போயிடு. எப்ப குடுக்கறேன்னு சொல்லிட்ட? எனக்கு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுவோட நம்ப முடியாது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஓடிடு. இதுக்கு மேல கிரீடிங்கால சைன் போட்டு கொடு. கிரீடிங்கால கைய கிழிச்சு பச்சை நரம்பெல்லாம் வெளியில பச்சை நரம்புலயும் ரத்தம் வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். இனிமே நீ எந்த பொருளையாவது எடுத்தேன்னு வச்சுக்கீங்க, உன் தோலை உரிச்சு தொங்க விடணும். ஒன்னால அந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் நான் தேவையில்லாம திட்டு வேண்டியதா இருக்கு. அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு ஒரு வேலை செய்ய மாட்டா, ஒரு உதவி செய்ய மாட்டா, முடியலன்னு உட்காந்து தண்ணி கேட்கிறான். அதே வேலைதான். அவ கிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்கணும் அவசியம் இருக்கு. காரணம் நீ இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு எவ்வளவு பொம்மையில பத்திரமா தான் வச்சிருக்கோம். பொம்மையில பத்திரமா தான் வச்சிருக்கேன். இது எதுக்கு எடுத்த? அவளோட பொருள் எதுக்கு தேடி எடுத்துருக்க? தெரியுமா உனக்கு? இது அவளோட பொருள் தெரியும், தெரிஞ்சுதானே கழிச்ச. தப்பு தானே அது. இனிமே அது தப்பு பண்ணக்கூடாது. புரிஞ்சா? சரின்னு சொல்லணும் அம்மா கிட்ட. சரின்னு சொல்லணும். அப்படியே நடிக்க கூடாது. சரின்னு சொல்லு. சரியா? இனிமே இந்த தப்பா நீ பண்ணவே கூடாது. எந்த பொருளையும் கடிக்கவோ செய்யவே மாட்டேன். இன்னைக்கு தெரியாம செஞ்சுட்டேன். ஆசையில ஆர்வத்துல இது புசு புசுன்னு இருந்தனால செஞ்சுட்டேன். இப்ப இப்படி பேசுறாங்க. நான் 1 வீக் லேட்டர்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாரு. அடுத்த வாழை இதே மாதிரி கீழ்ச்சி வச்சிருப்பா. இதே மாதிரி முடியல. இதான் இந்த வீட்டோட நிலைமை. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. இரு, நான் இன்னும் அப்பாட்ட சொல்லல. அப்பா வரட்டும். ஐயோ, அவர் வேற இருக்காரு. என்னவோ பண்ணுங்க. இதை கொண்டு போய் குப்பையில போட்டு எல்லாத்தையும் கூட்டி அள்ளிட்டு வரேன். சரியா? இவ்வளவுக்கு காரணம் நீ. உள்ள பயலே, இவ்வளவுக்கு காரணம் நீ. சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். வேணாம் நீ இல்லையாப்பா? சரிப்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க. முடியல, சோகத்தோட உச்சில இருக்கேன். 200 ரூபா போச்சு எனக்கு. இல்ல அது மட்டும் இல்ல, வாக்க வெட்டதோட சேர்த்து சொல்லு. ஒரு 1000 ரூபா இல்ல 2000 ரூபா. நீ அடி வாங்கல, நீ அடி வாங்குவ. இது 1000 ரூபால அது கூட கிடையாது. 200 ரூபா நான் தந்துடுறேன். ஏன்னா பண்ண வெந்த வேலைக்கு இது வந்து நீ ஆசையா வாங்கின அந்த ஆசையா வாங்கின பொருள் நஷ்டமாயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் நான் தரேன்னு சொன்னேன். தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோகத்துல முடிஞ்சிச்சு. அதாவது சர்ப்ரைஸ் இல்ல, இது பிராங்க். யாருக்குன்னா எனக்கு, அவளுக்கு இல்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிராங்க் பண்ணிட்டாங்க. இதை விளையாட்டுத்தனமா பண்ண பேசுவான் விளையாடுவான்னு பார்த்தோம்னா 200 ரூபான்ட்டான். ஏமாத்திட்டாங்க. மறுபடியும் எனக்கு ஃபுல்லா மாட்டிட்டாங்க 200 ரூபான்னு சொல்லி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவை அடுத்த பால் வாங்கிட்டு வந்து வைப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.